ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்மாஸ் மேஜிக். இப்போ நாம் இன்றைக்கு மார்ஷ்மெலோஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு பிளெண்டர் கப்பை எடுத்து அதில் சீனி ஹாஃப் கப், கார்ன்ஃப்ளவர் ஹாஃப் கப் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கொண்டு அதை மாவரையில் போட்டு அரைச்சி எடுத்து அதை வேறவா வச்சுக்கொள்ளணும். சரியா, அது பிறகு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்றுமா எடுத்து அதில் 1 டீஸ்பூன் ஆயிலை ஊற்றி நல்லா எல்லா இடத்துக்கும் படியமாய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விடும். அடுத்ததா சட்டியும் அடிக்கலும் பவுலும் அடிக்கலும். அந்த சட்டிக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டினை போட்டு அதில் 12 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடுக்காக்கி வச்சோணும். அதுக்கு பிறகு ஒரு சட்டி கொண்டு எடுத்து அந்த சுகர் சிரப் ஒன்றுமாய் செய்யணும். அதுக்கு 2 கப் சுகரை போட்டு 12 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிதமான நெருப்புல வச்சிடணும். ஸ்பூனை போட்டு கிளறி கொண்டு நிச்சயம் படாது. அது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகல ஒரு கொதியொண்டு சிறப்பா மாறிடு. சைட்ல தண்ணி பவுல் ஒன்றுமா எடுத்து வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் செய்த அந்த சுகர் சிரப்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி அந்த எடுத்து அந்த பவுல்ல எட் பண்ணி அதுக்கு பிறகு அதை நாங்கள் கையை போட்டு எடுத்து பார்க்கணும். அந்த சுகர் சிரப் எங்களால் பிடிச்சதுக்கு வேண்டிய அளவு ஒரு ரவுண்ட் ஷேப்ல வாரன்னு சொன்னா அதுதான் அந்த சிரப்பை பதம். ஸ்டார்ட்டுக்கே மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஜெலட்டி கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட்டுக்கே மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த ஜெலட்டின்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப் எட் பண்ணணும், பீட் பண்ணணும். பீட் பண்ணியதும் ஸ்டார்ட்ல ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். பீட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி பீட் பண்ணினதுக்கு பிறகு ஃபுல்லாக எல்லா சிரப்பையும் நாங்கள் எட் பண்ணினதுக்கு பிறகு ஹை ஸ்பீடுக்கு நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி ஒரு ஸ்டிக்கியான ஒரு பதம் கொண்டு வார அதை எங்கள்ட கைக்கே விளங்கியண்டும் நேரத்தோட அடிச்சதையும் பார்க்க கொஞ்சம் நல்லா இறுகி வந்த மாதிரி. அந்த ஸ்டேஜ்ல கலரிங் எட் பண்ணது விருப்பம் சொன்னா எட் பண்ணி பீட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அந்த பாக்ஸை எடுத்து அதுக்கு இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சட்டியில எல்லாத்தையும் ஊத்திட்டு அதை லெவல் பண்ணதுக்கு ஒரு கப்ல தண்ணி எடுத்து அதுல எங்கட கையை நனைச்சி அதுக்கு பிறகு எங்கட கையாலேயே தான் நாங்களுக்கு அதை லெவல் பண்ணணும். சும்மா எங்கட வெறும் கையை வச்செல்லாம் லெவல் பண்ண போகிறது கேளா எதுக்குண்டா அது எங்கட கையில ஒட்டுப்படி. இதை குறைஞ்சது 5 to 6 hours நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சோணும். ஃப்ரிட்ஜில் இல்லாதவங்க சும்மா நார்மலா சென்னால் ஓகே. 5 to 6 hours பிறகு அதை ரிட்டர்ன் எடுத்து நாங்கள் ஸ்டார்ட்டுக்கே பவுடர் பண்ணி வச்சு இந்த கார்ன்ஃப்ளவரும் சுகரும் அந்த பவுடரை மேலால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சைடுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை இன்னும் ஒரு பிளேட் ஒன்றுக்கு மாற்றி ஃபுல்லாக எல்லா சைடுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நாங்கள் அந்த பவுடரை எடுத்து எல்லா இடத்துக்கும் போடணும். அது பிறகு நல்லா ஷார்ப்பான கத்தி ஒன்றை எடுத்து அதுக்கும் அதை நாங்கள் ஸ்டார்ட்டுக்கே செஞ்சு வச்சு அந்த பவுடர் மிக்ஸ் அதை கத்தியிட 2 சைடுக்கும் பூசி அதுக்கு பிறகு நாங்கள் அதை கட் பண்ணிக்கொள்ளணும். மார்ஷ்மெலோஸை எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணிக்கொள்ளது கேளும் பண்ணி அதையும் நாங்கள் ரிட்டர்ன் அதே பவுடர்ல எல்லா சைடுக்கும் படுக மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்பதான் அது ஒன்றோடொண்டு ஒட்டி கொலையல்ல. அதை எங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கும் ஈஸி ஆயிடுச்சு. எதுக்கென்றால் சரியா பவுடர் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி படலாட்டி அது ஒன்றோட ஒன்று ஒட்டத்துக்கு நிறைய சான்சஸ் ஈச்சு.
இப்போ நீங்களே பார்க்கறதுக்கேலும் இந்த மார்ஷ்மெலோஸ் எவ்வளோ சாஃப்டாக ஈச்சண்டு சொல்லி.